குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவனின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ மக்களே, இந்த பரிசுத்த சபை கூடுகிற நாளிலே ஆண்டவருடைய உன்னத நாமத்தை நாம் ஆராதிப்பதும் கனம் பண்ணுவதும் நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து நாம் எண்ணமற்று தூங்குகிற ஒரு நிலை இந்த நாட்களில் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த கொடிய காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக நாம் சில வசனங்களை கர்த்தருடைய நாள் வரும் முன் சம்பவிக்க வேண்டியவைகள் என்கிறதான தலைப்பில் சில வசனங்களை நாம் கவனிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், கட்டாயம் இந்த உலகத்துக்கு வருவார். இன்றைய தினத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்கிறதை உலகத்தில் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கியிருக்கிற மக்களாய், உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்வது நமக்கு ஏற்றதாக இருக்கும். நாளிலே பாருங்கள், கர்த்தருடைய நாள் வரும் முன் அவருடைய ரகசிய வருகை, பகிரங்க வருகை, நியாய தீர்ப்பு, அதற்கு பின்பாக நரகம், பாதாளம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், இந்த இறுதி நேரங்கள் வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு 12 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். கவனித்து கேட்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இப்பொழுது கிருபையின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்துக்கு பின்பாக உபத்திரவத்தின் காலம் வரும். அந்த உபத்திரவத்தின் காலமாகப்பட்டது 2 பகுதிகளாக இருக்கும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒன்று உபத்திரவத்தின் காலம், பிற்பகுதி மகா உபத்திரவத்தின் காலமாக 7 வருடங்கள், முதல் 3.5 வருடங்கள் உபத்திரவத்தின் காலம், இரண்டாவது 3.5 வருடங்கள் மகா உபத்திரவத்தின் காலம். இப்படி 7 வருடங்கள் கழிந்ததற்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியின் காலம் வரும். அதற்கு பின்பாக இறுதியிலே ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அதற்கு பின்பாக நியாய தீர்ப்பு, நித்திய ஜீவன், நரகம் என்றெல்லாம் பிரிக்கப்படுகிறது. இவைகளை பற்றி தெளிவான சில விவரங்களை இன்று நாம் இருக்கிற இந்த காலகட்டத்திலிருந்து பரலோக நித்திய வாழ்க்கைக்கு போகிற வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை ஒரு 12 காரியங்களாக சுருக்கமாக இவரோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த கிருபையின் காலத்திலேயே சபைகள் இயேசுவின் வருகையை குறித்து எண்ணமற்று தூங்குகிற நிலை உண்டாகும். சபைகள், கிறிஸ்துவின் சபைகள், தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் கிறிஸ்துவின் வருகை குறித்து கவனமற்றவர்களாய் இருப்பார்கள். இதை பற்றி வேதாகமம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களில் நீங்கள் வீடுகளிலே வாசித்து கவனித்து பாருங்கள். அதிலே சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக பிரயாசப்படுகிறேன். 2ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாள் எப்பொழுது வருமா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. திருடன் வர வேண்டிய நேரமாகப்பட்டது விழித்திருக்கும் பொழுதோ, நாம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது திருடன் வருவதில்லை. திருடன் வரும் பொழுது நாம் எல்லாரும் நிர்விசாரமாக இருக்கும் பொழுது, அயர்ந்த நித்திரை இருக்கும் பொழுது, நம்முடைய அலுவல்கள் எல்லாம் ஓய்ந்து இரவு நேரங்களிலே அதிகமாய் தூங்குகிற நேரத்தில் திருடன் வருகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இது போலத்தான் தூங்கும் பொழுது, நிர்விசாரமாக இருக்கும் பொழுது திருடன் வருவதை போலதான் கிறிஸ்துவின் சபை மக்களும் நிர்விசாரமாக இருக்கும் பொழுது, கவனக்குறைவாக இருக்கும் பொழுது, அவருடைய வருகையை பற்றிதான ஒரு ஆவல் இல்லாமல் இருக்கும் பொழுது, அவர் எப்போ வருவார் என்ற ஒரு மந்த நிலை,
வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆகவே இரவு நேரங்களிலே நாம் நித்திரை செய்வதை போல நாம் என்ன செய்யக்கூடாது? விழிப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வாசித்த வேத பகுதியில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் பொழுது சமாதானம் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஒரு கர்ப்பவதியானவளுக்கு வேதனை எந்த நேரத்தில் வரும் என்று அந்த கர்ப்பவதியான ஸ்திரீயானவருக்கு தெரியாது, திடீரென்று வரும். அதுபோலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் திடீரென்று வருகிறார். ஆகவே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார், ரகசிய வருகிறார் என்று சொன்னால் அதோடு கூட மிகப்பெரிய நாசமோசங்கள் இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவினால் கொண்டு வரப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் சபையாகிய நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். தூங்குகிற நிலை என்பது தூங்காமையே இருக்க முடியாத மனிதனால் கட்டாயம் இரவு நேரங்களில் நாம் ஓய்வெடுக்க வேண்டும், தூங்குவது நல்லது. அதே சமயத்தில் தூங்குகிற நிலை என்பது மந்த நிலையை குறிக்கிறது, கவனமற்று வாழ்கிற ஒரு காரியத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக முதலாவது நடக்கிற காரியம் என்னவென்று கேட்டால் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஒரு மந்த நிலை காணப்படும், நிர்விசாரம் காணப்படும், கவனக்குறைவு காணப்படும். ஆகவேதான் அதில் தொடர்ச்சியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் தூங்குகிறது போல என்று கேட்டால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நிர்விசாரமாய் மற்றவர்கள் இருப்பது போல நீங்களும் இருக்க வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை தான் இங்கே சொல்லப்படுது. நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது, கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஆகவே எப்பொழுது வந்தாலும் இயேசுவோடு நான் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற ஒரு தெளிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்துதான் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் சொல்கிறது, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் வீட்டை கண்டவிட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. திருடன் வருவது வீட்டு எஜமானுக்கு தெரிவதில்லை, தெரிந்தால் கட்டாயம் திருடுவதற்கு கண்ணமிடுவதற்கு அவன் விடமாட்டான். அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துவும் அவர் வரும்பொழுது நமக்கு எந்த தகவலும் எந்த தேதியும் எந்த நேரத்திலும் எந்த நாளையும் அவர் சொல்லவில்லை. ஆகவேதான் நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று 44ஆம் வசனம் சொல்கிறது. நாம் நினையாத நாளிகள் என்று சொன்னால் என்ன? நிர்விசாரமாக இருக்கிற நேரத்தில், கவனக்குறைவாக இருக்கிற நேரத்தில், ஜெபம் இல்லாமல், சபை ஆராதனைகள் இல்லாமல், கருத்து இல்லாமல், வேதத்தில் வாஞ்சி இல்லாமல் வாழ்கிற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவருடைய வருகையில் கைவிடப்பட்ட நிலைமையாகத்தான் இருக்கும். அதுதான் வேதம் சொல்லப்படுது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் கூட புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர் என்று சொல்லி சில சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக அவர்கள் 10 கன்னிகைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். கன்னிகைகள் என்றால் பரிசுத்தவான்கள் என்று அர்த்தம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, அப்படி என்றால் மணவாளன் கன்னிகைகளை தேடி வரமாட்டார், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வருவார், தோன்றுவார். அப்பொழுது ரகசிய வருகிற நாம் அவரோடு கூட நாம் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவ சமூகத்தில் இப்படியாக நாம் எதிர்கொண்டு போக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? புத்தியுள்ள கன்னிகைகள் தீவட்டியும் எண்ணெயும் இருந்தது. மணவாளன் வந்த பொழுது அவர்கள் ஆயத்தமாய் தங்கள் தீவட்டிகளோடு கூட மணவாளனோடு அறைக்குள் பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் என்ன செய்தார்கள்? தீவட்டி இருந்தது, அதை எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஆகவே அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை. ஆகவே இப்படித்தான் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவார். அப்படி என்றால் இதெல்லாம் முன்கூட்டியே நமக்கு சொன்னதுனால அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். நீங்கள் நிர்விசாரமாக இருப்பீங்க, கவனக்குறைவாக இருப்பீங்க, நீங்கள் சரியானபடி ஜெபம் இருக்காது, ஆராதனைகள் இருக்கு, அந்த நேரத்தில் வருவார் அப்படின்னு சொன்னால் இப்போ சொல்லியாச்சுன்னா நம்ம எப்படி இருக்கலாம்? ஐயோ, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், என்னுடைய நிர்விசாரம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் கவனமாய் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆயத்தப்படுவது நல்லது.
ஆகவே தேவ சமூகத்தில் சபைகள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக எப்படி இருக்குமா? தூங்குகிற நிலை இருக்குமா? விழிப்பாயிருக்கிறவர்கள் இயேசுவோடு மணவாளனோட அறைக்குள்ளாக போய்விடலாம். இது முதலாவது சம்பவம். இரண்டாவது என்ன நடக்கும் என்று கேட்டால், கிறிஸ்தவர்களுக்குள் விசுவாச துரோகம் நடக்கும். இரண்டாவது காரியம் என்ன நடக்கும்? கிறிஸ்தவர்களுக்குள் விசுவாச துரோகம் நடக்கும். வேதத்தில் பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. எந்த நாள்? கர்த்தருடைய நாள் வராது. கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கலாம்? மோசம் போகாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையாருங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவே மோசம் போகுகிற ஆட்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஏமாற்றுத்தனங்கள், வஞ்சிக்கிற காரியங்கள், பணத்திற்காக, காணிக்கைக்காக, தசமபாகங்களுக்காக, பொருளாதாரத்திற்காக மக்களை சத்தியத்தின் வழியில் நடத்தாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் நன்மைகளை மாத்திரம் சொல்லி அவர்கள் ஊழியம் செய்வார்கள். இதான் விசுவாச துரோகம். விசுவாசம் என்பது இம்மைக்குரிய பொருளாதாரத்தை, வஸ்திரங்களை, ஆகாரத்தை, இந்த பூமிக்குரிய எதிர்கால வாழ்க்கையை பற்றி மாத்திரம் விசுவாசித்திருப்பதற்கு பேர் விசுவாசம் என்று ஆய்விடார்கள். விசுவாசம் என்பது இம்மைக்குரிய விசுவாசம் இருக்கிறது, மறுமைக்குரிய விசுவாசம் இருக்கிறது. இம்மைக்குரிய விசுவாசத்தை பிரசங்கிக்கிற ஊழியர்கள் நிறைய இருக்கு. மறுமைக்குரிய விசுவாசத்தை பிரசங்கிக்கிற மக்கள், ஊழியர்கள் இன்றைக்கு குறைவு. பரலோகத்துக்குரிய விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? நித்தியத்துக்குரிய விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கிக்க வேண்டும். ஆகவேதான் பரிசுத்தம், தேவநீதி, தெய்வீக அன்பு, திவ்ய சுவாபங்கள், இப்படி ஆவிக்குரிய கனிகளை பற்றியெல்லாம் பிரசங்கம் செய்யாதபடிக்கு விசுவாச துரோகம் செய்வார்கள். ஊழியர்கள் கூட செய்வார்கள். ஆகவே பரலோகத்தை பற்றிய விசுவாசம் அற்றவர்களாய் இந்த நாட்களிலே காணப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு அடையாளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. நம்ம பார்க்கலாம். உண்மையா இல்லைங்களா? யோசித்து பாருங்கள். பரலோகத்தை பற்றிய பிரசங்கங்கள், வருகையை பற்றிய பிரசங்கங்கள், பரிசுத்தத்தை பற்றிய பிரசங்கங்கள். விசுவாசம் என்றால் இம்மைக்குரிய விசுவாசம் சொல்கிறார்கள், மறுமைக்குரிய விசுவாசத்தை சொல்லுவதில்லை. தேவ நீதியை நிறைவேற்றுவது எப்படியெல்லாம் நிறைவேற்றலாம் என்பதையெல்லாம் பிரசங்கிப்பது கிடையாது. ஆகவேதான் சபைகளிலே விசுவாச துரோகம் நடக்கும் என்று இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிறோம். அதில் தொடர்ந்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று சொல்லப்படுகிறது. அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிசாசுக்கு அக்கிரமத்தின் ரகசியம், அக்கிரமம் இருக்க ரகசியமா செய்து கொண்டிருக்கிறான், நமக்கே தெரியாது. பாருங்க, தேவ பிள்ளைகள் நிறைய பேர் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாது. தேவ ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம், இதெல்லாம் இருக்கிறது வேதத்தில். தேவ பக்திக்குரிய ரகசியம் என்பது தாழ்மை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பல ரகசியங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதுல ஒன்னொன்று அக்கிரமத்தின் ரகசியம். பாருங்க, ஊழியக்காரர்களை போல தோன்றுவார்கள், ஆனால் அவர்கள் ரகசியமாய் விசுவாச துரோகம் செய்து லாப நோக்கத்தோடு பொருள் சம்பாதிக்கிற விதத்தில் ஊழியம் செய்து உங்களை கொள்ளையிடுவார்களே ஒழிய இந்த ஆத்துமாக்களாகிய உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான பரிசுத்தமான பிரசங்கங்களை செய்ய மாட்டார்கள். அதான் அக்கிரமத்தின் ரகசியம். ஏமாந்துருவாங்க. அக்கிரமம் செய்யறவங்க கூட எப்படிதான் செய்யறானா? ரகசியமும் செய்யறானா அக்கிரமத்தில். அது அக்கிரமம் மாதிரி நமக்கு என்ன செய்வதில்லை, தெரிவதில்லை. ஏமாந்து விடக்கூடாது. இதான் விசுவாச துரோகம் என்பது. அதுல தொடர்ந்து 9ஆம் வசனத்தில் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 9ஆம் வசனத்தில் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் வருகிறான் என்று சொல்லப்படுது. பிசாசும் என்ன செய்யறான்? அக்கிரமக்காரன் தான். சாத்தானுடைய செயல்படி சகல வல்லமை, அடையாளங்கள், பொய்யான அற்புதங்கள் இவைகளெல்லாம் செய்து அவன் தன்னை மிகைப்படுத்தி காண்பிக்கிறான். தேவத்துவம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் ஏமாந்து போய் இது தெய்வம்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு பிசாசு வஞ்சிக்கிறான். அதனாலதான் கிறிஸ்தவர்களுக்குள் விசுவாச துரோகம் நடக்கும் அவருடைய நாள் வருவதற்கு முன்பாக. அதனால் தொடர்ந்து அந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2:10 சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தின் மேல் அன்பு இல்லை.
இப்பிரபஞ்சத்தின் நன்மைகளின் மேல் வாஞ்சை வைத்து தாக வைத்து வாழ்கிற வளர்கிற ஒரு தன்மைகள் காணப்படும். சத்தியத்தின் மேல் அன்பில்லாமல் போவார்கள். அந்த அளவுக்கு விசுவாச துரோகம் நடக்கும். அவர்கள் பொய்யை விசுவாசிப்பார்கள். 12வது வசனத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அநேக விசுவாச மக்கள் எதை விசுவாசிப்பார்களா? பொய்யை விசுவாசிப்பார்கள். போலியான பாஸ்டர், போலியான ஊழியம், போலியான தீர்க்க தரிசனம், பொய்யான சபை என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உண்மையான சபை எது, உண்மையான ஊழியம் எது, உண்மையான சத்தியமுள்ள ஆமென் பிரசங்கம் எது என்பதை குறித்து அநேகருக்கு பகுத்து பார்க்க முடியாது. ஆகவே இவைகளை எல்லாம் நமக்கு வேதத்தில் கர்த்தர் எச்சரிக்கை அடைவதற்காக சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லும் பொழுது மோசம் போகாதவர்களுக்கு எச்சரிக்கையாளர்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது என்று 2 தெசலோனிக்கேயர் 2:3 நாம் வாசிப்போம். இப்படியாக 2 காரியங்களை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்று கேட்டால், வட தேசத்திலிருந்து ஜாதிகள் எருசலேமுக்கு விரோதமாக வந்து தோற்று போவார்கள். எருசலேமுக்கு எதிராக ஒரு சின்ன யுத்தம் உண்டாகும். எருசலேம் இன்றைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறபடியால அங்கே விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எருசலேம் அந்த மருத்துவ காரியமாக இருந்தாலும் சரி, அங்குள்ள எல்லா விதமான துறைகளிலும் இஸ்ரவேல் தேசம் மிக சிறந்த ஒரு தேசமாய் காணப்படுகிறது. அந்த தேசத்தை, செழிப்பான ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று பல அண்டை நாடுகளும் இன்றைக்கு வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் அந்நியருடைய வசமாக மாற வேண்டும், அந்நிய ஜனங்களுடைய வசமாக மாற வேண்டும் என்று அந்நியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் வடதேசத்திலிருந்து ஜாதிகள் எருசலேமுக்கு விரோதமாக வந்து தோற்று போவார்கள். எப்படி என்று கேட்டால், தீர்க்கதரிசனமாய் யோவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது என்று முன்கூட்டியே வரும் காலங்களை குறித்து யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனுக்கு எதிராக ஒரு யுத்தம் வருகிறது என்று சொல்லப்பட்டும், ஆண்டவர் அந்த நேரத்தில் தேசத்திற்காக, தேச மக்களுக்காக வைராகியம் கொண்டு 21வது வசனத்தில் அதில் பார்க்கும் பொழுது, தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேல் தேசத்தை கொஞ்சம் சிந்தி பார்க்கிறதுக்கு அந்நியர்கள் வருவார்கள். ஆனால் ஆண்டவர் சகல ஜாதிகளிலும் எல்லாருடைய எதிர்ப்பிலிருந்தும் கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பார். ஆகவே அதே யோவேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், சகல ஜாதிகளும் யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சகல ஜாதிகள் எருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள். யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்றும் அது சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி சகல ஜாதிகள் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? 11ஆம் வசனத்தில் பாருங்கள், அதிகாரம் யோவேல் 3:11, கர்த்தரும் தம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க வர பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. 16ஆம் வசனத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீர்களானால், கர்த்தர் சீயோனிலே கெர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார். இந்த நேரத்தில் தான் புறஜாதிகள் தோற்று போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக 3வது காரியமாக வடதேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்தை சீண்டி பார்க்கும்படியாய் சில அந்நிய படைகள் வருவார்கள். ஆனாலும் கர்த்தர் தேசத்தை பாதுகாக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக நடக்கிற சம்பவத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவென்று கேட்டால், 4வது பாயிண்ட், பாவ மனுஷனின் ஆவியின் முயற்சியினால் சபைகளுக்குள் பின்வாங்குதல் இருக்கும். பாவ மனுஷனின் ஆவியின் முயற்சியினால் சபைகளுக்குள் பின்வாங்குதல் இருக்கும். அநேக பேர் பின்மாற்றம் அடைந்து கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக போவார்கள் என்று வேதமே சொல்லுகிறது. எதினால் என்று கேட்டால், 2 தீமோத்தேயு 3
வாசித்துக் கொள்ளுங்கள். அதில் சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாவ மனுஷனுடைய ஆவியின் முயற்சி எப்படி நடக்கும் என்று கேட்டால் 1ஆம் வசனம் சொல்கிறது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் 2ஆம் வசனத்தை கவனிங்கள், மனுஷர் தற்பிரியராய் இருப்பார்கள். நான் மட்டும் பிழைச்சா போதும் என்ற ஒரு நிலைமையில் இருப்பார்கள். தற்பிரியராய் இருப்பார்கள். யார் எப்படி போனா எனக்கு என்ன, பண ஆசையுள்ளவர்களாய் பணப்பிரியராய் இருப்பார்கள். பணத்தை சம்பாதிப்பதற்கு எந்த வழியும், லஞ்சமோ ஊழலோ திருட்டுத்தனமாகவோ கள்ளத்தனமாகவோ எப்படியாவது சம்பாதிக்கலாம், பணம் தான் உலகத்தில் முக்கியம் என்று சொல்லி பணப்பிரியர்களாய் இருப்பார்கள். அதான் பாவ மனுஷன் ஆகிய முயற்சினால் இப்படி சுகபோக பிரியர்கள், தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள் எல்லாரும் பின்மாற்றத்தில் வாழ்கிறவர்கள் தான். அவங்க சர்ச்சுக்கும் வரலாம், ஆராதனையும் செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நாம் பின்மாற்றக்காரர்கள் அடையாளமாக இருக்கிறது. வீம்புக்காரராக இருப்பார்கள், அகழ்ந்தவர்களாக இருப்பார்கள், கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள், நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். ஒரு செய்த நன்மைக்கு அப்பவே உடனுடன் மறந்து உடனுக்குடன் என்ன செய்வார்கள், நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் காணப்படும். யாரெல்லாம் தேவன் செய்த நன்மையானாலும் சரி, மனுஷன் செய்த நன்மையானாலும் சரி மறந்து விடுவோமான சொன்னால், தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அழகல்ல. தேவன் நன்மை செய்திருந்தாலும் மனிதன் நமக்கு நன்மை செய்திருந்தாலும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாம். ஆனால் கடைசி நாட்களில் இப்படி நன்றி அறியாதவர்களாக உலகத்தில் மக்கள் காணப்படுவார்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். அதில் பாருங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள், இணங்காதவர்களாய் இருப்பார்கள், அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டாங்க. சில சோதனைகள் பாடுகள் வரும் பொழுது, அவமானங்கள் நிந்தைகள் வரும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க, அதை இணங்காதவர்களாக இருப்பார்கள். கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து எப்படி தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தாரோ அதை நாமும் சகிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் அவமானங்கள், துன்பங்கள், பாடுகள் வரும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடத்துல அன்பு செலுத்தி போக வேண்டும், இணங்க வேண்டும். ஆனால் கடைசி காலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பவே அது நடக்கிறது. இணங்கி போக மாட்டார்கள், அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டார்கள். சில நேரங்களில் அவதூறு செய்கிறவர்கள் இருப்பார்களாம். இதெல்லாம் கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சபைகளில் இருக்கும் என்று வேணும் சொல்றது. நல்லா கவனிச்சு பாருங்க. அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். பாருங்க, பாவ இச்சை பெருகி பாவத்தில் மூழ்கி வாழ்கிற ஒரு தன்மை உண்டாகலாம். இன்றைக்கும் மீடியாக்கள் மூலமாய், செல்போன் மூலமாய், வலைதளங்கள் மூலமாய் மனிதர்கள் எத்தனையோ பேர்கள், கிறிஸ்தவர்கள் கூட இச்சை அடக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள். வேதம் சொல்கிறது பாருங்க, தீயோரையே பகைக்கக்கூடாது என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் நல்லோரையும் பகைப்பார்களாம். இதெல்லாம் கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக நடக்கும். அடுத்து 4ஆம் வசனத்தில், துரோகிகளாக இருப்பார்கள், துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இருமாப்பளவர்களாக இருப்பார்கள், தேவ பிரியராயிராமல் சுகமோக பிரியராக இருப்பார்கள். தேவனுக்காக ஏதாவது செய்யலாம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யலாம், சபைக்காக செய்யலாம், ஊழியர்களுக்காக செய்யலாம், சபை வளர்ச்சிக்காக பாடுபடலாம் என்று தேவ பிரியராயிராமல் சுகமோக பிரியராக இருப்பார்கள். சபையாக நம்ம என்ன சபை என்னமோ நடந்துட்டு போகுது, சபை பாட்டுக்கு சபை இருந்துட்டு போகுது, நாம சம்பாதிப்போம், பிழைப்போம், சாப்பிடுவோம், நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம், நம்முடைய சந்ததிகளை பார்ப்போம், நம்முடைய வருங்காலத்தை பார்ப்போம், சர்ச்சை எப்படி போனால் நமக்கு என்ன, ஊழியம் எப்படி போனால் நமக்கு என்ன என்று சொல்லி தேவ பிரியர்களாக இராமல் சுகமோக பிரியராக இருப்பார்கள். ஊழிய வளர்ச்சி பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிற தன்மைகள் கிறிஸ்துவின் நாளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 5ஆம் வசனத்தில், தேவ பக்தியின் வேஷம் தரித்து பலனை மறுதளிப்பார்கள். பக்திக்குரிய வேஷமெல்லாம் இருக்கும், ஆனால் பக்தி இருக்காது, உண்மையான பக்தி இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமைகளிலே கிறிஸ்துவின் நாள் வருவதற்கு முன்பாக மக்கள் வாழ்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் கிறிஸ்துவனுக்கு சொல்லப்பட்ட வசனம் தான், புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்துக் கொண்டு வருகிறேன். எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்போ படித்தாலும் பைபிளை, எத்தனை தடவை பிரசங்கத்தை கேட்டாலும் ஒரு முறை கூட சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. உணர்வு இல்லாத மக்களாக இருப்பார்களா? நாம் அப்படி இருக்க மாட்டோம்.
சபைகளுடைய நிலைமையை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு இது இல்லாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இதெல்லாம் கிறிஸ்துவின் நாள் வருவதற்கு முன்பாக பாவ மனுஷனுடைய ஆவியின் முயற்சினால் சபைகளுக்குள் இதன் மூலமாக பின்மாற்ற வாழ்க்கை உண்டாயிருக்கும். பின்மாற்ற ஜீவி, இருமாப்பட்டவர்கள் பின்மாற்ற ஜீவி, சுவாப அன்பில்லாமல் பின்மாற்ற ஜீவி, வீம்புக்காரர்கள், அகந்துள்ளவர்கள், பணப்பிரியர், தற்பிரியர், சுகபோக பிரியர்கள், இணைந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகாதவர்கள், இவர்களுடைய ரட்சிப்பு உறுதிப்படுத்தப்படாத ரட்சிப்பாக இருக்கிறது. ஐந்தாவதாக கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக ஐந்தாவது என்ன நடக்கும் என்று கேட்டால், இயேசு ஆகாயத்தில் தோன்றி பூரணமாக்கப்பட்ட சபையை எடுத்துக்கொள்வார். ஐந்தாவதாக இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இருக்கும் பொழுதுதான் இயேசு ஆகாயத்தில் தோன்றி பூரணமாக்கப்பட்ட சபையை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. கவனிச்சு பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளே? எவ்வளவு நிர்பந்தமான நிலைமைகளுக்கு பின்பாக, கவனக்குறைவு, எதிர்பார்ப்பில்லாத நேரத்தில் இயேசு வருவார். அந்த நேரத்தில் பூரணமாக்கப்பட்ட சபையை என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்கிறார். அப்படி என்றால் தேவ மக்களுக்குள்ளாக பூரணப்படாதவர்களும் இருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால தான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக மணவாட்டியாக என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே ஏற்கனவே நான் சொன்னபடி புத்தியுள்ள கன்னிகைகள் 5 பேர் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் அறைக்குள்ளாக, மணவாளனுடைய அறைக்குள்ளாக அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆயத்தம் இல்லாதவர்கள் அவர்கள் மணவாளனுடைய அறைக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனோடு பிரவேசித்தார்கள். ஆயத்தம் இல்லாமை என்ற காரியம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம் சிந்தித்து வாழ்ந்தவர்கள், அதுதான் ஆயத்தம் இல்லாதவர்கள். ஆயத்தம் உள்ளவர்கள் இந்த பூமி வேண்டாம், உலகம் வேண்டாம், இப்பிரபஞ்சம் வேண்டாம் என்று வாழ்ந்து அவர்கள் தேவனுடைய வருகைக்காக, கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்காக ஆயத்தமாக இருந்தவர்கள். அவர்கள் தான் மணவாளனுடைய எதிர்கொண்டு போனார்கள். ஆகவே இதை பற்றி வேதத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ரகசிய வருகையில் அவருடையவர்கள் இந்த பூமியில் சபையாக இருக்கிற பூர்ணமாக்கப்பட்ட சபை எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லப்படுது. இதைத்தான் ரகசிய வருகை என்று சொல்லப்படுது. இதுலேயே நல்லா புரியுது ரகசிய வருகை. இந்த வசனத்திலே நல்லா புரியுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரகசிய வருகையை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ரகசிய வருகை உண்டு என்பது இந்த வசனத்தில் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்கும் பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மேகங்களோடு அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதுதான் பூர்ணமாக்கப்பட்ட சபை. உயிர்த்தெழுதலையும் பூர்ணமாக்கப்பட்ட விசுவாசிகள் எழுந்திருப்பார்கள் என்று அங்கே பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தருடைய நாள், நித்திய ஜீவனுக்குரிய நாள் வருவதற்கு முன்பாக இயேசு ஆகாயத்தில் தோன்றி பூர்ணமாக்கப்பட்ட சபையை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. 6வது காரியமாக என்ன நடக்கும்? கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பாக என்ன நடக்கும் என்று கேட்டால், ஆகாயத்திலே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை மணவாட்டியாகவும் இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் அங்கே இருந்து மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய கல்யாண விருந்து நடக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவ மக்களே, ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடைபெறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்களானால், இப்படியாக 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள்
என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்படுகிறது. கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, இங்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். மனைவி என்று சொன்னால் சபை. மனைவிக்கு அப்புறம் தான் மணவாட்டி. ஆவிக்குரிய சத்தியத்தில் இதுதான். ஆனால் உலக பிரகாரமாய் மணவாட்டிக்கு அப்புறம் மனைவி. ஆனால் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் வரும் பொழுது சபை பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல போராட்டங்களிலே விசுவாசத்தை காத்துக்கொண்டு, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து ஜெயம் பெற்று அவர்கள் கிறிஸ்துவை சந்திக்க போகிறபடியாலே பாடுகளுக்கு பின்பாக நாம் மணவாளன் இயேசுவை சந்திக்க போகிறபடியாலே பாடுகளுக்கு பின்பாக நாம் மணவாட்டியாகிறோம். மணவாட்டி என்று சொன்னால் மகிழ்ச்சிக்குரியவள், மனைவி என்று சொன்னால் பாடுகளுக்குரியவள் என்ற அர்த்தம். ஆகவே உலகத்திலே முதலாவது மகிழ்ச்சிக்குரியவள், அதற்கப்புறம் தான் மனைவி ஆகிறாள் பாடுகளுக்குரியவளாய். ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்தில் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாடுகளுக்கு பின்பாக நாம் மணவாட்டியாக மாறுகிறோம். அதனால்தான் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதில் தொடர்ந்து வருகிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் அந்த மணவாட்டிக்கு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மத்திய ஆகாயத்திற்குடியாக மணவாட்டியாகிய சபைக்கும் ரகசிய வரியில் எடுக்கப்பட்ட சபையாகிய மணவாட்டி மணவாளன் இயேசுவோடு கூட ஒரு கல்யாண விருந்து நடக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் தான் இந்த உலகத்துக்கு அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆளுகை ஆரம்பமாகிறது. ரகசிய வருகை வந்தவுடனே கிருபின் காலம் முடிந்தது, பரிசுத்தாவின் காலம் முடிந்தது. ஆகவே ரகசிய வருகையிலே பூர்ணமாக்கப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்பாக சடுதியாய் உடனே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யப்படியாக வருகிறார். இதை பற்றி வேதத்தில் வெளிப்படுத்திய விசேஷத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக நாம் தியானிப்போம். 7வது பாயிண்டாக உலகத்தில் அந்தி கிறிஸ்து 7 வருஷம் ஆட்சி செய்வான். முதல் 3.5 வருஷம் பின்பு அந்தி கிறிஸ்து எருசலேமில் ராஜாவாகி இதன் மூலமாய் தேவ தண்டனை உலகம் முழுவதும் விழும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையை பற்றி முதலாவது 3.5 வருஷம், 2வது 3.5 வருஷம், இப்படி 7 வருடங்களாக அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்கிறான். முதலாவது 3 வருஷம் உபத்திரவத்தின் காலமாகவும், 2வது 3.5 வருஷம் மகா உபத்திரவத்தின் காலமாகவும் அது காணப்படும். அன்பான தேவ மக்களே, இப்படியான பார்க்கும் பொழுது இதில் தான் வேத வாக்கியங்களை நீங்கள் தெளிவாய் வாசித்தால் ஆதி அதிகாரங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரங்கள் 6, 7, 8 அதிகாரங்களை வாசிக்கிறானால் அந்த 3 அதிகாரங்களில் சொல்லப்படுகிறது 7 முத்திரைகள் உடைத்தல், 7 எக்காலங்களை 7 தூதர்கள் ஊதுதல், 7 தேவனுடைய கோப கலசங்கள் இந்த பூமியில் ஊற்றப்படுதல், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. 7 முத்திரைகள் உடைக்கப்படுதல், 7 எக்காலங்கள் தூதன் ஊதுதல், 7 கலசங்கள் தேவனுடைய கோப கலசங்கள் இந்த பூமியில் ஊற்றப்படுதல், இதெல்லாம் பெரிய பெரிய வாதைகள் இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் நடக்கும் என்பதை தெளிவாய் சொல்லுகிறது. இந்த அந்தி கிறிஸ்து 7 வருஷம் ஆட்சி செய்கிற காலத்திலே தேவ கோபம் உலகத்திலே உண்டாகி பல வாதைகள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் முதல் 3.5 வருஷத்தில் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே 14வது வசனங்களில் வாசிப்பீர்களானால் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெடித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கைவிடப்பட்ட சபை, ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாமல் அந்தி கிறிஸ்து வந்து ஆளுகை செய்யும் பொழுது ஆராதனைகள், சபைகள், கூடுகைகள் இல்லாமல் இருக்கும். உபவாச கூட்டங்களோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளோ, மற்ற எந்த விதமான இரவு ஜெப கூட்டங்களோ, எழுப்புதல் கூட்டங்களோ, வேதாகம கல்லூரிகளோ ஒன்றுமே இருக்காது. அந்த நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஏற்கனவே ரட்சிப்பின் அனுபவத்திலே கொஞ்சம் சின்ன
எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது முதல் 3.5 வருஷம் நடக்கிற ஒரு சம்பவம். கைவிடப்பட்ட சபைக்கு முதல் 3.5 வருஷம் முடிவில் உயிர் தெழுந்து மேகங்கள் மேல் இயேசு வரும்பொழுது எடுத்துக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக 2ஆம் 3.5 வருஷம் உபத்திரவ காலம் உண்டாகும். அது மகா உபத்திரவம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்கள், என்னுடைய 2 சாட்சிகள் 1260 நாள் வரைக்கும் ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. மகா உபத்திரவத்தின் காலத்தில் அவர்கள் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 பேர் தெரிந்து கொண்டு, இப்படியாக 12 கோத்திரத்திலேயும் 1,44,000 பேர் இஸ்ரவேல் மக்களை பாதுகாப்பதற்காக 2 சாட்சிகள் என்று சொல்லுகிறதான தேவ ஊழியர்கள் மாத்திரம் உலகத்தில் இருப்பார்கள். அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே உலகம் முழுவதும் ஊழியர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த 2 ஊழியர்கள் தான் இருப்பாங்க. ஞானார்த்தமாக இவர்கள் ஏனோக்கு என்றும் எலியா என்றும் சொல்லப்படுகிறது. காரணம், ஏனோக்கும் எலியாவும் மட்டும்தான் இந்த பூமிக்குரிய மரணத்தை சந்திக்காமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், காணப்படாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது நிமித்தமாய் வேதத்தின் அடிப்படையிலே இந்த 2 ஊழியர்களும் வருவார்கள் என்று நாம் ஞானார்த்தமாய் அறிந்து கொள்ளலாம். இப்படியாக இவர்கள் அற்புதங்கள் செய்வார்கள். அந்தி கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்து கொண்டு இந்த 2 ஊழியர்களும் மோசே எப்படி எகிப்து நாட்டிலிருந்து தண்ணீரை ரத்தமாக்கினான், வாதைகள் வருவதற்கு அவன் காரியங்கள் செய்தான், வாதைகள் நீங்குவதற்கு தேவதற்கு முறையிட்டான். இது எல்லாம் எப்படி மோசே எகிப்து நாட்டிலே பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களை அடையாளங்களை செய்தானோ, அதே போல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் 2ஆம் பிற்பகுதியில் இந்த 2 தேவ ஊழியக்காரர்கள் தேவனுடைய சாட்சிகள் என்ன செய்வார்கள்? அற்புதங்கள் செய்வார்கள். அற்புதங்களை எல்லாம் கண்டு அந்தி கிறிஸ்து மிகுந்த கோபம் அடைவான். இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறாங்களே, உண்மையிலே இவரோட தேவன் இருக்கிறாங்க விசுவாசிக்க வர மாட்டான் அந்தி கிறிஸ்து. அவனுக்கு அதிக கோபம் உண்டாகி இந்த 2 ஊழியர்களையும் அந்த 2ஆம் 3ஆம் வருஷத்தோட இறுதியில 2 ஊழியர்களை கொலை செய்து விடுகிறான். கொலை செய்துவிட்டு அவன் பாருங்கள், எருசலேமின் வீதியிலே 3.5 நாள் அந்த 2 ஊழியர்களுடைய பிணங்களை மகா பிரதானமான வீதியிலே எரிந்து விடுவார்களாம். 2 ஊழியர்களுடைய டெட் பாடிகள் அங்கு கிடக்கும். அந்த 2 ஊழியர்களுடைய டெட் பாடி 3.5 நாட்களும் எல்லா தொலைக்காட்சிகளில் பார்க்கிற அளவுக்கு இவர்கள் தான் உலகத்துக்கு கலக்கத்தை உண்டாக்கிறவர்கள், இவர்கள் கொடியர்கள் என்று பட்டம் சுமத்தி இந்த 2 ஊழியர்களையும் 3 நாட்கள் உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு தொலைக்காட்சிகள் மூலமாக ஒளிபரப்பு செய்வார்கள். 3 நாட்கள் முடிந்ததற்கு பின்பாக வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், எருசலேமிலே மகா விசாலமான வீதியிலே உடல்கள் 3.5 நாள் கிடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுல அடுத்தது 11ஆவது வசனம் 12ஆவது வசனத்துல ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கும். 3.5 நாள் முடிஞ்ச உடனே ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கும். இங்கே ஏறி வாருங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டாயிருக்கும். அப்பொழுது அவர்கள் உயிரோடு கூட எடுத்து மேலே ஏறி போவார்கள். 3 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் இந்த 2 ஊழியர்களும் அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியினுடைய முடிவு நேரத்தில், கடைசி நேரத்தில் அவர்கள் எழுந்து தேவனுடைய அழைப்பை சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுப்பி மேலே போவார்கள். இது 2 சாட்சிகள் என்று சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் சொல்லப்படுகிறது. சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் இந்த 2 சாட்சிகளை பற்றி வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்படுகிற இனி வருகிற உபத்திரவ காலத்தில் வருகிற சம்பவங்களை சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. இப்படியாக இறுதியில் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி, முழுமையான ஆட்சிக்கு பின்பாக இறுதியில் அர்மகதோன் என்ற ஒரு யுத்தம் உண்டாகும். அர்மகதோன் என்ற ஒரு யுத்தம், அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் தொடர்ந்து நீங்கள் பார்க்க. அர்மகதோன் யுத்தத்துக்கு பின்பாக என்ன நடக்கும் என்று கேட்டால், அதுதான் பெரிய உலக போராக இருக்கும். இறுதியில் யுத்தம் பண்ணி அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறான். ஆனால் அந்தி கிறிஸ்து அவருடைய தூதர்கள் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா பிசாசு கிரிகளை எல்லாம் ஆண்டவர் அதோடு கூட தோற்கடித்து ஆண்டவர் சதாகாலம் ஆட்சி செய்யும்படியாய் 1000 வருஷம் ஆட்சி செய்யும்படியாய் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அந்தி கிறிஸ்து 7 வருடத்தோடு முடிந்தது. பிசாசியும் சாத்தான் அவனுடைய தூதர்கள் எல்லாவற்றையும் கட்டி
ஆண்டவர் 1000 வருஷம் முடியும் அளவும் பாதாளத்தில் கட்டி போடுகிறார். அது 1வது பாயிண்டாக அந்த நேரத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் 1000 வருடம் ஸ்தாபிக்கப்படும். 9வது பாயிண்ட், கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்தில் 1000 வருஷம் ஸ்தாபிக்கப்படும். அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். அதில் 20ஆம் அதிகாரம் அதில் 1-2 வசனங்கள் எல்லாம் சாத்தானை கட்டி பாதாளத்தில் போடுவது 1000 வருஷம் அரசாட்சி அதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. இதற்கு பின்பாக இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாகவே முதலாம் உயிர்த்தெழுதல் முடிந்தது. முதலாம் உயிர்த்தெழுதலில் 2 பாகங்கள் தான் இருக்கிறது. ஒன்று பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல், 2வது பாவிகளின் உயிர்த்தெழுதல். பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் என்பது இதோடு கூட நிறைவு செய்யப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது ஆன்மானவர்களே, இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வேறு சொல்கிறது. இதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 20:5 பார்க்கும் பொழுது மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுது. 1000 அரசாட்சிக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நிறைவாகி முடிந்துடும். அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவதற்காக யாரும் இருக்க மாட்டார்கள். 1000 அரசாட்சிக்கு முன்பாக உயிர்த்தெழுவார்கள். அதற்கு பின்பாக உயிர்த்தெழுகிற கூட்டம் பாவிகளை உயிர்த்தெழுது. ஆகவேதான் இந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன நடக்கும் என்று கேட்டால், அதில் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியமானும் பரிசுத்தமானமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவோடு இந்த பூமியிலேயே 1000 வருஷம் ராஜ்யத்தில் நாம் பங்காளிகளாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். இந்த 1000 வருஷ அரசாட்சி முடியும் பொழுது 10வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 வருஷ அரசாட்சி முடியும் போது சாத்தான் விடுதலை பெற்று கோகையும் மாகோகையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவான் என்று சொல்லப்படுது. 10வது பாயிண்ட், 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் பாதாளத்தில் ஏறி வரும்படியால் ஆண்டவர் அந்த பாதாளத்தை திறந்து விடும்படியாக ஒரு தூதனுக்கு கட்டளையிடுவார். அப்பொழுது தூதன் பாதாளத்தை திறந்து விடுவான். அப்பொழுது சாத்தான் கோகையும் மாகோகையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான் என்று சொல்லப்படுகிறது. கோகையும் மாகோகையும் என்று சொன்னால் புறச்சாதிகள் அத்தனை பேரையும் அந்த நாட்களில் புறப்பட்டு வருவார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் பாவிகளும் இருப்பார்கள். ஆனால் பாவம் செய்ய மாட்டார்கள். இதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைய வசனங்களை சொல்ல முடியும். காரணம், பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசு உலகத்தில் இல்லாததுனால எந்த மனுஷனும் பாவம் செய்ய மாட்டான். அதான் காரணம். பிசாசு பாதாளத்தில் பூட்டப்பட்டிருக்கிறார். அதனால பாதாளத்திலிருந்து பிசாசு ஏறி வந்த உடனே ஏற்கனவே அந்த பாவியான ஜனங்களை பாவம் செய்ய வைக்கிறார். அதான் திரளான ஜனக்கூட்டத்தை கோகையும் மாகோகையும் கூட்டிக் கொண்டு வந்து எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். அப்பொழுது கர்த்தரும் என்ன செய்கிறார்? தம்முடைய சேனைகளோடு யுத்தம் பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? பெரிய யுத்தம் மாத்திரமல்ல, சாதாரண ஒரு காரியம், வானத்திலிருந்து அக்னி இறங்க வர பண்ணி அவர்களை அழிக்க செய்கிறார். அதுதான் ஆண்டவர் செய்கிறார். அதுக்கு மேலே யுத்தம் பண்ணாலும் பிரயோஜனம் பண்ணால் ஒன்றும் கிடையாது. எப்படியும் சாத்தானுக்கு மிகப்பெரிய தோல்வி தான். அதனால கர்த்தர் இறுதியாக என்ன செய்கிறார்? 1000 வருஷ அரசாட்சியின் இறுதியில் கோபமாக யுத்தத்தில் ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னி இறங்கி வர பண்ணி அந்த சத்துருக்களை, சாத்தானுடைய வளங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? எரிக்கிறார். ஆகவே அக்னி இறங்கி அந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போகும். அதற்கு பின்பாக அதில் பாருங்கள், வேதம் சொல்கிறது, வசனம் 7 20ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் வசனத்தில், அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலை பெற்று பாருங்க, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளையாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போகும்படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணமத்தனாயாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய தொகை வரும். ஆனாலும் அக்னி இறங்கி வரை பண்ணி கர்த்தர் அந்த புறஜாதிகளை எல்லாம் என்ன செய்கிறார்? அந்த அக்னியில் அடித்து போடுகிறார். இப்படி அழிச்சதுக்கு பின்னால பிசாசை என்ன செய்கிறார்? பிசாசு அக்னினால் அழிப்பதில்லை. அந்த புறச்சாதிகளை தான் பாவியான மனுஷர்களை, சாத்தானுடைய கட்டுக்குள்ளாக இருக்கிற மனிதர்களை தான் அக்னினால் அழிக்கிறார். ஆனால் சாத்தானை என்ன செய்கிறார்னு கேட்டால்,
அதில் பாருங்கள் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மேலும் அவர்களை மோசம் போக்கின. யாரை மோசம் போக்கின? உலகத்தின் ஜனங்களை பாவம் செய்ய வைத்த மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இரவும் பகலும் சதாகாலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இப்படி பார்க்க பிசாசுக்கு என்ன தண்டனை என்று கேட்டால், பிசாசும் அவருடைய தூதர்களும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாக இவர்களை அக்னி கந்தகம் என்கிற கடலிலே ஆண்டவர் தள்ளிவிடுகிறார். முதலில் பிசாசுக்கு தான் நரகம். அந்த பாருங்க, நியாய தீர்ப்புக்கு பின்னால் தான் பாவிகளுக்கு. முதலாவது நரகத்துக்கு போறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி என்றும் மிருகம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பிசாசு தான் முதல்ல நரகத்தில் தரப்படுது. அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு. ஆகவே நியாய தீர்ப்புக்கு முன்னால் என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, 1000 வருஷ அரசாட்சி முடிந்தது, நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பாக 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும். காரணம், பாவிகளும் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கணும். அதுதான் 2ஆம் உயிர்த்தெழுதல். 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள். 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் யார் என்று கேட்டால் பாவிகள். இவரெல்லாம் உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்புக்கு வர வேண்டும். அதான் 11வது பாயிண்ட்ல அதில் நாம் பார்க்கும் பொழுது, 2ஆம் உயிர்த்தெழுதல், இயேசு வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருந்து கடைசி நியாய தீர்ப்பு செய்வார். அதில் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்கிறது, வெள்ளை சிங்காசனத்தில் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக யாரெல்லாம் வந்து நிற்பாங்க? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டன. மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்க தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல், பாவிகளின் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் நிறைவேறி முடிந்தாயிற்று. நியாய தீர்ப்புக்கு முன்பாக எல்லாரும் சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டன. பல புஸ்தகங்கள் இருந்தது. ஒவ்வொரு மனுஷனும் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த புஸ்தகங்களை எழுதி வைத்து, இன்ன தேதியில் இன்ன இடத்துல இப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்தாய் என்று ஆண்டவர் என்ன செய்வார்? அடையாளப்படுத்தி காண்பிப்பார். ஒவ்வொரு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு செய்வார். ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதுதான் பரிசுத்தவான்களுடைய பேர் உள்ள புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். அது பரிசுத்தவான்களுடைய புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வேதத்தில் பார்க்கணும். ஆகவே இப்படி 2ஆம் உயிர்த்தெழுதல், பாவிகளின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாகத்தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அங்கே நடக்கிறது. அதில் பாருங்கள், 20ஆம் அதிகாரம் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்தில் கூட இது சொல்லப்படுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 31 முதல் 46 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 31ஆம் வசனம் சொல்கிறது, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் அப்பொழுது சகல ஜனங்களை பார்த்து, 32ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சகல ஜனங்களுக்கு முன்பாக அவர் எல்லா ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறதை போல இயேசு கிறிஸ்து அப்பொழுது என்ன செய்வார்? 2 குரூப்பாக பிரிப்பார். செம்மறியாடுகளை வலது பக்கமாகவும் வெள்ளாடுகளை இடது பக்கமாகவும் ஆண்டவர் சேர்ப்பார். ஜனங்களை இப்படியாக சேர்ப்பார். அப்படியாக ஆண்டவர் பாருங்கள், 34ஆம் வசனம் சொல்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 34 அது சொல்லப்படுகிறது, வலது பக்கமாக நிற்கிறதான செம்மறியாடுகளாக இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசியுங்கள் என்று அழைக்கப்படும். ஆனால் இடதுபுறமாக இருக்கிறதான ஜனங்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காக ஏற்படுத்தப்பட்ட அக்னிக்கு போங்கள் என்று சொல்லுவாரா. 41ஆம் வசனம் அதில் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இப்படி 11வது பாயிண்டாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை நாம் பார்த்தோம். கடைசியாக 12வது பாயிண்டாக பிதாவாகிய தேவனுடைய ஆளுகை, பரலோக ராஜ்யம் சதாகாலம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதில் வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 சொல்கிறது, அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு
என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அதற்கு பின்பாக தான் முடிவுண்டாகும். அப்பொழுது சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யம் ஒப்பு கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யத்தில் பிதாவாகிய தேவனுடைய ஆளுகையும் உண்டாகும். பிதாவாகிய தேவனுடைய ஆளுகை. குமாரன் என்ன செய்வார்? அங்கே 28 வசனம் சொல்கிறது, குமாரன் தாமும் தமது சகலத்தையும் கீழ்ப்படுத்தவர்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பிதாவுக்கு அவரும் கீழ்ப்பட்டிருப்பார், ஆனால் அவரும் ராஜ்யத்தில் பங்காக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. குமாரன் தாமும் தமது சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே பரலோக ராஜ்யத்தில் புதிய வானம் புதிய பூமி, 2ஆம் வசனம் சொல்கிறது புதிய எருசலேம், இதெல்லாம் பரலோகத்தில் நமக்காக வாசஸ்தலங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிக்கிறது நமக்காக நியமிக்கப்பட்டதான புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு அவர்களுக்கு நிலவரத்துக்கு ஏற்றபடி வாசஸ்தலங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இரவு பகல் மாறி மாறி வருவதில்லை. பரலோகத்தில் வேதத்தில் சொல்லி பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சூரியன் சந்திரனாக இல்லை. சூரியனும் சந்திரனும் இல்லாததுனால அதற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருக்கிறார். பிதாவும் குமாரனும் சேர்ந்து அந்த பரலோகத்தை எப்பொழுதும் சதாகாலமும் ஒளிர செய்து கொண்டே இருக்கிறார், பிரகாசிப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால இரவு இல்லாததுனால கதவுகள் அங்கே பூட்டப்படுவது இல்லை. இரவு நேரமே இல்லாத ஒரு இடம் பரலோகம். ஆகவே 24ஆம் வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அது வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பான தேவ மக்களே, ஆரம்ப முதல் சில காரியங்களை நாம் மீண்டுமாக ஒரு கவனிங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகிறதுக்குள்ளாக ரகசிய வருகைக்குள்ளாக என்ன நடக்கிறது? முதலாவது, சபைகள் கிறிஸ்துவின் வருகையை குறித்து எண்ணமற்ற தூங்குகிற நிலை உண்டாகிறது. இரண்டாவதாக, கிறிஸ்தவர்களுக்குள் விசுவாச துரோகம் நடக்கிறது. மூன்றாவதாக, வடதேசத்தில் ஜாதிகள் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து தோற்று போகிறார்கள். நான்காவதாக, சபைகளிலே பாவ மனுஷனுடைய ஆவியின் வெற்றினால் அநேகருக்குள்ளாக பின்மாற்ற ஜீவியம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, இயேசு ஆகாயத்தில் தோன்றி பூர்ணமாக்கப்பட்ட சபை எடுத்துக் கொள்ளுகிறார். ஆறாவதாக, ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து நடக்கிறது. இந்த சமயத்தில் தான் ஏழாவதாக அந்தி கிறிஸ்துவின் உலகத்தில் 7 வருடங்கள் ஆளுகை செய்கிறார். அதிலே முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலம், 2ஆம் 3ஆம் வருடம் மகா உபத்திரவ காலம் அங்கு நடக்கிறது. 8ஆவதாக 7 வருஷ உபத்திரவத்தின் காலம் முடியும் பொழுது அருமகதோன் என்ற யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துக்கு முன்பாக 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. 1000 வருஷ அரசாட்சியில் சாத்தான் இந்த உலகத்தில் இல்லை. அதற்கு பின்பாக சாத்தான் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறான். 1000 வருஷ அரசாட்சியின் நிறைவிலே சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டு கோகையும் ஆகவையும் புறஜாதிகளாகி திரளான கூட்டத்தை, கடற்கரை மணல்கரை போல கூட்டத்தை அவன் கூட்டிக் கொண்டு வருகிறான். வானத்திலிருந்து அக்னி இறங்கி புறஜாதிகள் அத்தனை பேரையும் கடற்கரை மணல்கரையான ஜனங்களை அழிக்கிறது. சாத்தானும் பிசாசாக மிருகமாக மோசம் போக்கின அந்த பிசாசை அக்னி கடலிலே ஆண்டவர் தள்ளிவிடுகிறார். 11ஆவதாக 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நடக்கிறது. 12ஆவது காரியமாக பிதாவாகிய தேவனுடைய ஆளுகை பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்கூட்டி அறிவித்திருக்கிறபடியால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை திட்டமாய் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டில் கர்த்தருடைய வருகையினுடைய அடையாளங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. கவனமாயிருந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற இயேசு சொல்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். சபை என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்ல வேண்டும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட கண்களை மூடி கைகளை உயர்த்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் வாஞ்சிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் எவ்வளவு சத்தியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை கேட்டோம், வசனங்களை கேட்டோம். கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக என்னெல்லாம் உலகத்தில் நடக்கும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாக இறங்கி வரும் காலங்களில் மனமைக்குரிய வாழ்க்கைக்காக, பரலோக இன்பத்திற்காக தெளிவுள்ளவர்களாய், ஜாக்கிரதையுள்ளவர்களாய், கருத்துள்ளவர்களாய், கிறிஸ்துவின் ரகசிய வருகை எப்பொழுது வருமானாலும் அதற்கு எதிர்நோக்கியிருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். இந்த கொரோனா வைரஸ், கொள்ளை நோய்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளங்களாக இருக்கிறது. இந்த அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க பொழுது இங்கே சீக்கிரமாய் அந்தி கிறிஸ்துடைய ஆளுகைக்குள்ளான ஆயத்தங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பல ராஜ்யங்களும் அதற்குள்ளான மனிதன் யார், அந்தி கிறிஸ்து யார் என்பதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அடையாளங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோமே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை தருகின்ற வாக்கு பண்ணினவர், நித்திய ஜீவனை இழந்துவிடாதபடிக்கு அதை காத்துக்கொள்வதற்கு யாவருக்கும் பாக்கியம் தான். திருச்சபை விசுவாச மக்கள், தேவ ஊழியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு ரட்சிப்பின் பரிபூரணத்தோடு கூட பரலோக இன்பத்தை காண்பதற்கு அனுகிரகம் செய்கிறார். இந்த வைரஸ் தொற்று நோய்கள் ஒருவரை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு யாவருக்கு உண்டாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வருகிற காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தேவநாம மகிழ்ந்து வாழ்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் பாக்கியம் தான். எங்களை விண்ணப்பங்கள் கேட்டே நமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பாதுகாத்தரணும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானம் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் யாவரோடும் கூட இருந்து சதாகாலம் சமாதானத்தோடு ஆசீர்வாதமாய் நடத்தி ரகசிய வரிகளை நாம் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.